ஆனந்த டிவி நேயர்களுக்கு அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளானது 23ஆம் தேதி 3வது மாதம் 2018ஆம் ஆண்டு பங்குனி மாதம் 9ஆம் நாள் வெள்ளிக்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலன்களை பார்ப்போம். முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள். குடும்பத்தில் இருந்த சந்தோஷம், பிரச்சனைகள் நிவர்த்தி ஏற்பட்டு அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய அற்புதமான நாள். தொலைதூரம் குடும்பத்தை விட்டு பிரிந்தவர்கள் குடும்பத்தாருடன் மீண்டும் ஒன்றாவதற்குண்டான அனுகூலமான நல்ல நாளில் குடும்பத்திற்கு தேவையான விஷயங்கள் செய்வது, வீடு விற்பது, வீடு வாங்குவது, வீடை இடித்து கட்டுவது போன்ற விஷயத்திற்கெல்லாம் அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நல்ல காலகட்டம். தேவையில்லாத இருந்த இடைவெளிகள் குறைந்து அந்யோன்யம் அதிகரிப்பது உங்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கு மத்தியில் சந்தோஷம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். ஏற்றத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய உன்னதமான சூழ்நிலைக்கு உண்டான அற்புதமான நாளை சரியாக முறையாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். சோம்பலுக்கு பங்கமில்லாமல் பார்த்து கொள்வதும், தேவையில்லாத உங்கள் குடும்பத்தினர் செய்யக்கூடிய சிறு தவறுகளையெல்லாம் பூத கண்ணாடி ஆராய்ச்சி வைத்து பார்ப்பித்து அதிலே கோபதாபப்பட்டு உங்களையும் உங்களை சார்ந்தவர்களும் மன நிம்மதியற்ற தன்மை ஏற்படுத்தி கொள்வதில் எந்த விதத்தில் நியாயம் என்பதை யோசித்து கொண்டாலே ரிஷபத்துக்கு மற்ற விஷயங்கள் புலப்பட்டுவிடும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். தனிப்பட்ட முறையில் இந்த சிக்கல்கள் தீரக்கூடிய நல்ல அமைப்பு மனிதருக்கு உங்களுக்கும் சந்தோஷம் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். உத்தியோகத்தில் இந்த சிக்கல்கள் படிப்படியாக குறைவது மிகப்பெரிய ஏற்றத்தையும் லாபத்தையும் பெற்றுத்தரக்கூடிய நல்ல அமைப்பு. செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டத்தை சரியாக முறையாக பயன்படுத்தி கொள்வது உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் நன்மை தரும். முடியாத வாக்குறுதிகளை கொடுத்து தேவையில்லாத மாட்டிக்கொள்ளாமல் இருந்தாலும் மிதுனத்திற்கு ஏற்றம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள். சந்திரனின் ஆதிக்கம் மிக அற்புதமான சூழ்நிலை உள்ளதனால் மனதிற்கு பிடித்த விஷயங்கள் தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம். சுறுசுறுப்புடன் செய்யக்கூடிய அமைப்புகள் மிகப்பெரிய ஏற்றம். அசைய பொருள் சேர்க்கை, நிலம் வாங்குவது, நிலம் விற்பது, பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இந்த பாதிப்புகள் நிவர்த்தி. வண்டி வாகனத்தில் மிகப்பெரிய ஏற்றம் அனுகூலங்கள். பெரிய அளவுக்கு கூட்டு தொழிலில் இருந்த பாதிப்புகள் நிவர்த்தி ஏற்பட்டு தனிப்பட்ட முறையில் தைரியமாக இறங்கக்கூடிய அமைப்புகள் மிகப்பெரிய ஏற்றத்தை தரும். அரசு துறையில் திடீரென்று லைம் லைட்டுக்கு வரக்கூடிய காலகட்டம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். சிம்ம ராசிக்காரர்களுக்கு படிப்படியாக இருந்த சிக்கல்கள் தீரக்கூடிய நல்ல காலகட்டத்திற்கு வந்து உள்ளீர்கள். தொழில் நிமித்தமாக எடுக்கக்கூடிய முடிவுகள், வியாபாரத்தில் எடுக்கக்கூடிய முடிவுகள், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் எடுக்கக்கூடிய முடிவுகள் எல்லாம் உங்களுக்கு சாதகமான அமைப்பையும் சந்தோஷத்தையும், சுபகாரியத்தில் இருந்த பிரச்சனைகள் நிவர்த்தி, ஆணாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் டக்கு என்ற நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடிய காலகட்டம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். கன்னியா ராசிக்காரர்களுக்கு உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகள் நிவர்த்தி. அண்டை அயலாரட்டு விஷயத்தில் கூட கோபதாபத்து படாமல் இருந்தால் போதும். பயணங்கள் சமயத்தில் புதிய அறிமுகத்தில் மிக மிக கவனமாக இருப்பது நன்மை தரும். கடல் கடந்த பயணங்கள் மிகப்பெரிய ஏற்றத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி தருவதுடன் லாபத்தை பெற்றுத்தரக்கூடிய அற்புதமான நாளாக காணப்படுகிறது. உத்தியோக நிமித்தமாக தீர்க்கமான முடிவுகள் பலரால் பாராட்டப்படக்கூடிய நல்ல அமைப்பு. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். துலா ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமத்தின் அமைப்பு இன்றைய முழுவதும் உள்ளதை மட்டும் ஞாபகத்தில் வைத்து கொண்டால் போதும். வெளிவட்டாரத்தில், உத்தியோகத்திலோ, தொழில் அமைப்பிலோ ஒரு குறைபாடும் காணப்படவில்லை. ஆண்களாக இருந்தால் பெண்கள் விஷயத்தில், பெண்களாக இருந்தால் ஆண்கள் விஷயத்திலும் சிறிது கவனம். தேக ஆரோக்கியத்தில் மட்டும் குறிப்பாக நீங்கள் கவனப்பட வேண்டியது ஒவ்வாமை, அலர்ஜி என்று சொல்லக்கூடிய விஷயத்திற்கு சாதாரண சளி தொந்தரவை அலட்சிப்படுத்துவது கூட துலாத்திற்கு தேவையில்லாத குழப்பத்தை ஏற்படுத்தலாம். மனதை ஒருநிலைப்படுத்தக்கூடிய பயிற்சி, மருந்து மாத்திரைகள் பத்திரம், மிக கவனம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். ஏற்றத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய அற்புதமான காலகட்டத்தில் உள்ளீர்கள். எடுத்த காரிய ஜெயம், தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயர்வது, பிள்ளைகளுடைய தேக ஆரோக்கியம், பிள்ளைகள் வண்டி வாகனத்தில் செல்லுகின்ற சமயத்தில் கவனமாக செல்லுமாறு கேட்டுக்கொள்ளுங்கள். குடும்பத்தில் மட்டும்தான் ஒற்றுமை குறைபாடு காணப்படுகிறது. வெளிவட்டாரத்தில், உத்தியோகத்திலோ, தொழிலமைப்பிலோ ஒரு குறைபாடும் காணப்படாதது மனதிற்கு சந்தோஷம் அனுகூலத்தை பெற்றுத்தரும். மனதிற்கு பிடித்த ஒரு நல்ல செய்தி நடைபெறக்கூடிய அற்புதமான நாளில் சோம்பலால் கெடுத்துக்கொள்ளாமல் இருப்பது நன்மை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள்.
உத்தியோகத்தில் இருந்த சிக்கல்கள் தீர்வது, பயணத்தினால் அனுகூலங்கள் ஏற்படுவது, உள்ளூர் பயணம், வெளியூர் பயணம், கடல் கடந்த பயணங்கள் லாபத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி தரும். சுபகாரிய தடைகள் பரிபூர்ண நிவர்த்தி. குடும்பத்தில் நீண்ட நாட்களாக திருமணமாகாத தனுசு ராசிக்காரர்களுக்கு திருமணத்திற்கு நல்ல செய்தி உறவினர் மூலியமாக, நண்பர் மூலியமாக டக்கு ஏற்படுவதுடன் வண்டி வாகனத்தில் பழுதுகள் இருந்தால் அதை சரி செய்துவிட்டு செல்வது நன்மை தரும். உயரமான இடங்கள், நெருப்பு போன்ற விஷயத்தில் சிறிது கவனம். நாளையில் காலையிலிருந்து தெய்வ வழிபாட்டுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பது நன்மை தரும். மனதிற்கு பிடித்த கோயிலுக்கு சென்றுவிட்டு வந்து அன்றாட பணிகளை ஆரம்பிப்பது தனுசுக்கு ஏற்றம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் மட்டும் சிறிது கவனம். அடிவயிற்றில் ஏற்கனவே உபத்திரம் உள்ள மகரத்திற்கு மிக மிக கவனமாக பார்த்து கொண்டால் போதும். வெளிவட்டாரம், உத்தியோகம், தொழிலமைப்பில் குறைபாடு இல்லை. மனதிற்கு பிடித்த விஷயங்கள், இடமாற்றங்கள், வீடு மாற்றங்கள், மனை மாற்றங்கள், உத்தியோக மாற்றங்கள் என்று வரக்கூடிய அமைப்பு. உத்தியோகத்தில் மேலதிகாரிகளால் தடைப்பட்டிருந்த பதவி உயர்வு தடைகளால் நிவர்த்தி ஏற்பட்டு டக்கு என்று முடிவது மனதிற்கு மிகப்பெரிய சந்தோஷத்தையும் லாபத்தையும் பெற்றுத்தரக்கூடிய அமைப்பு. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். யோக பலங்கள், அனுகூலங்கள் காணப்பட்டாலும் இரத்தத்தில் கோளாறு உள்ள அமைப்பாக இன்றைய நாள் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். இரத்த கொதிப்பாளிகள், சர்க்கரை நோயாளிகள், இரத்தத்தில் கொழுப்பு உள்ளவர்கள் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். மருந்து மாத்திரைகளுடன் வாய்க்கட்டுப்பாடு மிக முக்கியத்துவம் பெறக்கூடிய அமைப்பாக காணப்படுகிறது. தாய்வழி உறவுகளுடைய தேக ஆரோக்கியத்திற்கு அதிக எச்சரிக்கையுடன் இருப்பது கும்பத்திற்கு நன்மை. குறிப்பாக வண்டி வாகனங்கள், கூர்மையான ஆயுதங்களில் வேலை செய்யக்கூடிய கும்பராசிக்காரர்கள் அதிக எச்சரிக்கை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய கடைசி ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். மிகப்பெரிய ஏற்றம், தைரியம், தன்னம்பிக்கை, எடுத்த காரிய ஜெயம். உத்தியோகத்தில் இந்த சிக்கல்கள் தீர்வது, குடும்பத்தாருடன் ஒன்று சேர்வது, தொலைதூர செய்திகளுக்கு நன்மை தருவது, தொலைதூரத்துக்கு தெய்வ வழிபாடுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பது, மனதில் இருந்த சங்கடங்கள் படிப்படியாக நிவர்த்தி ஏற்படுவது, பிள்ளைகள் விஷயத்தில் மட்டும் தடைப்பட்டிருந்த படிப்பு, உத்தியோகம், கல்யாணம் போன்ற அமைப்புகள் கூடிய விரைவில் குலதெய்வத்தை மானசீகமாக நினைத்துவிட்டு ஆரம்பிக்கக்கூடிய அமைப்புகளுக்கு உத்தரவாதத்துடன் நன்மைகள், அனுகூலத்தை ஏற்படுத்தி அணிவகுப்பையும் ஏற்படுத்தி தரக்கூடிய நல்ல செய்தி. மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியை சந்திப்பதில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.